வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள். வெளுத்து வாங்க போகும் கனமழை, வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல். இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சென்னை தமிழகத்தின் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதை குறிப்பாக திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிப்ரவரி மாதத்தில் இதுவரை இல்லாத அளவு வெயில் பாதியாக நிலையில் வெப்பம் உச்சத்தை தொடும். ஏப்ரல், மே மாதங்களில் அடிக்கடி மழை பெய்ய மக்களில் உற்சாகத்தை ஆழ்த்தியது. இனி தொடர்ந்து மழைக்காலம்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஜூன் மாதம் முழுவதும் மிக கடுமையான வெயில் வெளுத்து வாங்கியது. பருவமழை கை கொடுக்காத நிலையில் தற்போது வழக்கம் போல் அக்டோபர், நவம்பர் மாதங்களில்தான் மழை பெய்யும் என மக்கள் கேட்ட நிலையில் இந்த நிலையில் ஆடி மாதம் தொடங்கியிருக்கும் நிலையில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் தற்போதைய பலத்த காற்று வீச தொடங்கியுள்ளது. ஆனால் உள்ள மாவட்டங்களில் மிக கடுமையான வெயில் வெளுத்து வாங்கிய நிலையில் தற்போது தேனி, நீலகிரி, கோவை, தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் மலைப்பகுதிகளை சார்ந்த இப்பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. வட மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இந்த நிலையில் இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இதன் தொடர்பாக வெளியாகியுள்ள அறிவிப்பில் இன்று மற்றும் நாளையும் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். 15ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகள் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 to 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று வெப்பநிலை தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 to 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும். குறைஞ்சபட்ச வெப்பநிலை 28 to 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.